ஒன்லி இன் நார்த் இந்தியா, ஃபாரின் கண்ட்ரிஸ். அவன் என்ன பண்ணுறான், பாத்ரூம் போனால் தண்ணி கிடையாது, தண்ணி இல்லாத பாத்ரூம் போனோம்னா பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது பட்டனை தண்ணி என்ன வருது, பேப்பர் வருது. நல்லா புரிஞ்சுக்க, நல்லா கரெக்டாகிடு. பேப்பர் வருது, பேப்பர் எடுத்து தொடச்சி போட்டு நடந்தால் தண்ணி வந்து வாஷ் பண்ணுறது எப்படி, பேப்பர் வாஷ் பண்ணுறது எப்படி? பேப்பர் வந்து முழுசாக எடுக்குமா? எடுக்காது. சொந்தமாக அனுபவிச்சிருக்கேன் நான் அதெல்லாம். நான் எத்தனை மீட்டிங் போயிருக்கேன். அப்படியே போட சொல்கிறேன். அப்போ வந்து இது இந்தியா கல்ச்சர் ஓகேவா, இதுக்கு என்ன சொல்கிறது, வெளிநாட்டு கல்ச்சர் ஓகேவா? இந்தியன் கல்ச்சர் தான் ஓகே. தண்ணி அவங்களே நம்மளை பார்த்து தண்ணி விட்டு கழுவிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கல்ச்சர் வந்து நாம் வந்து சாப்பிட்றது கீழே வந்தால் கழுவணும். நீ பேப்பரில் தொடச்சி திருப்பி நடந்தேன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற வெப்பத்துக்கு, இந்தியானுடைய வெப்பத்துக்கு நடந்தேன்னா என்ன பண்ணுவது? இல்லையா, அந்த ஃபாரின் நடப்பில் வெப்பமே கிடையாது, நம்ம ஊரில் இருக்கிறது தான் வெப்பமே. நம்ம வெப்பத்தை பற்றி பேசுகிறேன்னா நான் ஃபாரின் கல்ச்சருக்கு நாங்கள் வரல வேண்டாம். சரி சொல்லு. நம்ம ஃபாரின் கல்ச்சருக்கு, நம்ம இந்தியா கல்ச்சருக்கு வந்து இன்றைக்கி பேப்பர் கொடுத்துருக்கியே, அது என்ன அர்த்தம்? அந்த நாதாரிலாம் இங்கே வந்து கொடுத்தது தான் அர்த்தம். அவனுக்கு இன்னி வந்து எங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு வில்லேஜில் ஒரு சுத்தமான பற்றி ஒரு வில்லேஜில் ஒரு விவசாய நிலத்துக்கு போயிட்டு இன்னும் நடந்து பாரு, கழுவாத. அதில் அது 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 ஒரு உறுத்தலாகவே இருக்கும். நீ லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், நீ நடந்த பாரு. உன்னுடைய வந்து ஒன்றில் சொல்லு, உன்னுடைய சேனலினுடைய ஃபியூச்சரை பாரு. ஃபியூச்சர்னா உனக்கு வருஷமாக பார்க்கல, 1 மணி நேரம் கழிச்சு பாரு. குமிச்சு நீ இனியே தூக்கி பார்த்து முடிச்சு பாரு. அவ்வளோதான், வாழ்க்கையை வெறுத்துடுவேன். வாழ்க்கையில் இனியே செத்துருடா உனது பற்றிய. ஆமாம், புரியுதா இல்லையா? புரியுது. நான் எங்கள் இந்தியா கல்ச்சருக்கு பக்காவான கல்ச்சர்னு சொல்ல வரேன். டேய், அது வந்து இந்தியன் கல்ச்சர் தான் பக்கான கல்ச்சர்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா ஃபாரின் போனால் நான் ஒரு வீடியோ ஓடுதில்லை, போனாலும் கழிச்சிருவோம். மழை வரலையா, நம்ம தான் சாமி கும்பிட்றோம். நான் சொல்கிறது வந்து நான் சூப்பராக சொல்கிறேன் கேட்டு. நாங்கள் ஆண் பெண் சேர்ந்தாலும் போய் கழுவிட்டு தான் படுப்போம். ஆமாம், இந்தியா மாரி போயிட்டு படுத்துட்டு அப்படியே சும்மா நாங்கள் திரும்பி படுத்துக்க போதில்லை. வெளிநாட்டு மாரி மலேசியா இவன்லாம் நாங்கள் அப்படிலாம் படுத்துக்க மாட்டோம். இந்தியான்ற சூழ்நிலையில் வந்து ஆண் பெண் சேர்ந்து ஒரு குடலூர் கொண்டாலும் நாங்கள் அப்பயே கழுவிட்டு தான் படுப்போம். அதை அப்படியே படுத்துக்க மாட்டோம் நாங்கள். ஆனால் உங்களை மாரி வந்து வெளிநாடு மாரி வந்து நாங்கள் அப்படியே சேர்ந்துலாம் படுத்துக்க மாட்டோம். அது வந்து என்ன ஆகுது, அதுதான் பாய்ச்சனாக இருக்கும். ஆமாம், அந்த வெளிநாட்டில் தான் இந்தியாவுக்கு எய்ட்ஸ்னு. உங்களை மாதிரி என்ன நாங்கள் அவுத்து போட்டு எங்கன்னா குடிக்கிறோமா, நாங்கள் எங்களுக்கு எங்கே மறைக்கிறோமா மறைச்சி தான் குடிக்கிறோம். ஆனால் அங்கேருந்து நீ இந்தியாவுக்கு வர ஏன்னா அது ஒரிசாவுக்கு இது இல்லை, ஏன்னா அந்த ஊர் பேர் டூரிஸ்ட் வருவாங்கல்ல, கோவா. கோவாவில் வந்து நீ வந்து மலாந்து படுத்துங்கிற. கோவா யாருது? எங்களுக்கு இந்தியா தானே. ஆமாம். ஆனால் வெளிநாட்டுக்கறி வந்து மலாந்து படுத்துன்னு ஜட்டி எல்லாம் முளையும் போகிறத எதுவுமே போகிறத படுத்துங்கிற. அப்போ இந்தியாக்கார நான் மயிர் பண்ணி பார்த்துட்டு போனா கண்ட நாய் மேலே யாரதான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கோவாவில் எவ்வளோ கேஸ் இருக்கு தெரியுமா? டெய்லியும் கேஸ் ஆகுது. எதுக்கிட்ட வர வந்து நான் அதேமாரி இந்தியாக்காரன் வந்து இப்போ இதுக்கு போகிறான், என்னது இப்போ நமக்கு முக்கியமான டூரிஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி கிடையாது, பாண்டிச்சேரி நமக்கு இன்னும் எங்கே போகிறேன் தமிழ்நாடு சொல்கிறேன். இங்கேருந்து எடுத்ததுமே என்னன்னா இதுன்றான், என்னது மலேசியான்றான், ஃபாரின், சிங்கப்பூர்ன்றான். அதிகமாக வெளியே போகிற ஆள் சிங்கப்பூர் தான் போகிறான்.
பேர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறான். ஆமாம். இப்போ சிங்கப்பூர்லேருந்து அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறான், சிங்கப்பூர்காரன் இங்கே தான் வேலை செய்கிறான். நாங்கள் அங்கே வந்து ஜட்டியடப்படுத்திருந்தா இதை இந்தியாக்காரன் ஏற்றிப்பா சிங்கப்பூர்காரன். இது பாயிண்ட்டு. ஆனால் வந்து என்ன பண்ணுறான், சிங்கப்பூர்காரன் வந்து இங்கே ஜிடிஆடி படுத்துனுக்கிறான். எங்கள் இந்தியாவில் எங்கள் கோவாவில் படுத்துனுக்கிறான், கோவாலையும் படுக்கிறான், பாண்டிச்சேரி பீச்சிலையும் படுக்கிறான். கரெக்டு தான். போடு, இதை பாயிண்ட் எடுத்து போட்டு பாரு. கரெக்டு தான். வீடியோ பிடிச்சே இல்லையா? எல்லாம் போயிட்டு தானே இருக்கு, எல்லாம் பக்காவாக போயிட்டு தான். சொல்லு அடுத்தது என்ன, மலேசியாவில் இது முருகன் கோயில் மிகப்பெரிய கோயில் தான். ஏன் எங்கள் சேலத்தில் அதோட அவனோட 3 அடி எக்ஸ்ட்ரா கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே மலேசியாக்காரங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவனோட 3 அடி எக்ஸ்ட்ரா கட்டி வச்சுக்கிறாங்க. ஆமாம். ஏன் மலேசியாக்காரன் வந்து எந்த சாமி கும்பிட சொல்ல, ஏன் இந்தியாக்காரன் மட்டும் தான் போய் மலேசியாவில் சாமி கும்பிடணுமா? அங்கே அவனுக்கு வேலை தெரிஞ்சிருக்கு, முருகன் வேலையும். ஆமாம், நாங்கள் அந்த முருகன் வேலைக்கு இருந்தால் நாங்கள் தமிழ்நாட்டில் கட்டிக்கிறோம். முருகன் தமிழ்நாட்டில் பிறந்தா மலேசியாவில் பிறந்தானா? இங்கே தான் பிறந்தாம்பா. இங்கே தான் தமிழ்நாடு தான். நம்ம மலேசியாக்காரனை கூப்பிடு, முருகன் வரலாறு சொல்கிறேன். நானும் இந்தியாவில் பிறந்தவன் தமிழ்நாட்டுக்காரன் முருகன் வரலாறு சொல்கிறேன். அவனை சொல்லு அவனை சொல்ல எங்கே பிறந்தான், அவன் எதனால மலைக்கு ஏறினான்னு சொல்ல. ஓ, இந்த கடவுள் பேர் முருகனான்னு கேட்பான். இவன் பேர் முருகனான்னு மலேசியான்னு என்கிட்ட சொல்ல. ஆமாம், முருகன் அந்த கடவுள் பேருன்னு. அவன் 102 அடியா 3 அடி தான் கட்டி வச்சுக்கிறான். நாங்கள் 116 அடி கட்டி வச்சுக்கிறோம். 16 இந்தியாவில் தமிழ்நாட்டில் லோக்கலில் கட்டி வச்சுக்கிறான். வர சொல்ல அவனை மலேசியாக்காரன் வந்து அந்த சாமிக்கு நாங்கள் வந்து இப்போ ஹெலிகாப்டர் பூ போட்டோம். இன்னி வரைக்கும் மலேசியாக்காரன் ஹெலிகாப்டரில் அந்த முருகனுக்கு பூ போட்டுக்கிறானா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் அவன் கும்பிட்றது, அங்கே கும்பிட்றது எல்லாமே தமிழ்நாடுங்க தான். இருக்கிறவே மலேசியாக்காரன் புதுசு அவன் தான்டா. நீ அங்கேயா போகிற? இப்போ சூரத்தில் வந்து ஒரு இது நடந்துச்சு, பட்டிமன்றம். தமிழ்நாட்டுக்காரன் போய் தான் சூரத்தில் பட்டிமன்றம் நடத்துகிறான். ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்காரன் சூரத்தில் வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து சூரத்தில் வந்து பட்டிமன்றம் பார்த்துன்னுக்குறாங்க. இப்போ ரேஷனாக பார்த்தேன் நான். அவன் வந்து சூரத்துக்காரனே வந்து இவ்வளோ பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சூரத்துக்காரன் தமிழ்நாட்டுக்கான ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினானா? குஜராத்காரன் வாய்ப்பே இல்லை. எதுவும் தெரியாது சொல்கிறதுக்குங்க, எதுவும் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் அவன் பேர் என்ன, அந்த வாத்தியார் அருமையான பேர்ரா, பாப்பன் பாய். அவன் இல்லை, அருமையான பேர். அவன் வந்து அங்கே சூரத்தில் போயிட்டு கள்ளக்குறிச்சிக்கார புள்ள ஒன்று சும்மா செம்மையாக வாட்டு மாறுது, தம்பிட்டு தான் இருக்கும். பார்த்துருக்கேன் அந்த வீடியோ. அந்த புள்ள போயிட்டு சூரத்தில் என்ன வாட்டுது, சூரத்து மக்களே வணக்கம்னு சொல்லுது. ஆனால் அங்கே எந்த சூரத்து மக்கள் என்ன இருந்தானா பூரா தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆமாம், சூரத் ஃபுல்லாகவே தமிழ்நாடு தான். ஆமாம், சூரத்து மக்களே வணக்கம், இந்த வணக்கத்தை வச்சு பேசுகிறோன்னு சொல்லி அந்த புள்ள தொடங்குது. ஆனால் தொடங்கும் போது சூரத்துக்காரன் யாருன்னா உள்ள குஜராத்தில் எவனா ஒருத்தன் உள்ளே இருந்து அதை உட்காந்து பார்த்தானா? தமிழாளுங்க ஃபுல்லாக தமிழாளுங்க தான். தமிழாளுக்கோசரம் தானே சூரத்தில் தான் அந்த வந்து அந்த இடம் அடிக்கடிக்கு இந்த பட்டிமன்றத்தில் வருவான். இடம் பேர் தானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாலமன் பாப்பையாவா? அவன் இல்லை, அடிக்கடிக்கு திமுகவில் நல்லா தாக்கி அழகாக பேசுவான். திமுக தாக்கி பேச மாட்டான், திமுக பேசுவான். மேடம் மதுரை என்ன அவன் பேர்? மதுரை முத்தா? மதுரை முத்தெல்லாம் அவெல்லாம் அந்த மாதிரி ஆள் இல்லை. அதான் லியோனியா. கரெக்டாக அந்த பேர் ஈயோனி. அங்கே பட்டிமன்றம் போகிறாரு. ஈயோனிலாம் அந்த புள்ள கள்ளக்குறிச்சி ஒரு புள்ள, சும்மா ஆனால் பொசுன்னு புள்ள, தம்பிட்டு புள்ள. என்ன குத்து திரும்பாங்க கலப்பு சூரத்தில். ஆமாம், நான் பார்த்தேன் அந்த வீடியோ, பார்த்தேன் அந்த வீடியோ. இப்போ நான் ஒன்றும் நேராக பார்க்கல, நானும் இந்த செல்லு பார்க்குறது தான். செல்லில் பார்த்து அந்த மாதிரி சூரத்தில் போய் இந்தியா தமிழ்நாட்டுக்காரன் போய் அங்கங்கே பேசுகிறான். நீ வந்து மொத்தம் இந்தியாவில் இருக்கிற தெலுங்கு மொழி எல்லாமே அங்கே போய் பேசுகிறீங்க பண்ணுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன பொழுத்து வச்சிட்டிங்க, அந்த அரசியல்வாதி என்ன மூவி போச்சான்?
ஒன்றும் கிடையாது. அவன் கோச்சி போட்டுன்னு கோஷ்டி போட்டுன்னு கோஷ்டி போட்டுன்னு பங்கு தான் போடுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டு வாங்குறதுக்கு. ஆமாம். இன்னும் வேறதுக்கும் எவனாவது வந்து இதை தான் செஞ்சேன் அப்படின்னு ஏன்னா மன வந்து சொல்ல போகலாம், வாய்ப்பே இல்லை. இன்னொன்று சொல்ல வருவான், அது வெளியே சொல்லக்கூடாது. சரி, ஓகே. அது சொன்னால் நமக்கு அசிங்கம். நீ வீடியோ எடுத்துட்டு நல்லா தெரியும் எனக்கு, கன்ஃபார்ம் தானே? ஆமாம். எடுத்துட்டுமா, ஓட்டுமா? இதை